அவிட்டம் 3-4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சனி பகவான். எடுத்த காரியம் எளிதில் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? இல்லைங்க, காரிய தடைகளுக்குரிய நாளாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு, சந்திரன் அஷ்டமத்தில் குருவோட சேர்ந்திருக்கான். மனக்குழப்பம், பதட்டம், கோபம், மறதி அப்படியெல்லாம் இருக்கும். எங்க இந்த நாளில் நம்ம என்ன படுத்து தூங்க சொல்றீங்களா அப்படின்னு? அப்படி அல்ல. செயல்படுங்க, கவனமா செயல்படுங்க. சாப்பிடுங்க, அவசரமா சாப்பிடாதீங்க, விக்கிக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி. மெதுவா சாப்பிடுங்க, மெதுவா நடங்க, மெதுவா பேசுங்க, யோசிச்சு பேசுங்க. பணத்தை எண்ணி கொடுங்க, எண்ணி வாங்குங்க. ஒரு கையெழுத்து போடுறது படிச்சு பார்த்து போடுங்க. வாகனம் ஓட்டுறது ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, பெல்ட் போட்டு ஓட்டுங்க. கார்னா பெல்ட், டூ வீலர்னா ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. அதுல லெப்ட்ல ஓவர்டேக் பண்ணாதீங்க, ரைட்ல ஓவர்டேக் பண்ணும் போதுமே பார்த்து பண்ணுங்க. முன்னாடி போறவங்க அதுக்கு முன்னாடி போற வண்டியை ஓவர்டேக் பண்ணா நீங்க எங்க போவீங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்குங்க. ஆக பயணங்களில் கவனம், பேச்சில் கவனம். முக்கியமா அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு பொது வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா, மேடையில் பேசுறீங்கன்னா வார்த்தை விட்டுறாதீங்க, எழுதி வச்சு படிங்க, அம்மனை வழிபடுங்க. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெளியூர் பிரயாணம் அவசியம்னா போங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஏன்னா உறக்கம் வரும், அசதி வரும். அதனால அந்த சாப்பிட்ட உடனே வண்டி ஓட்டுறது, நடு நிசையில வண்டி ஓட்டுறதெல்லாம் கூடாது. நீங்க நவகிரகங்களை கும்பிடுங்க. பூரட்டாதியில பிறந்தவங்க ஒரு முடிவை எடுத்துட்டு அந்த முடிவு எடுத்தது தப்பா இருக்குமா அப்படிங்கறத பத்தி ஆராய்ச்சி இருக்கும். யாரோ ஒருத்தர் கேட்பீங்க, அவங்களா போயும் அங்க போயிட்டீங்க அப்படின்னு அவங்களுக்கு அது பிடிக்காத இடமா இருக்கும். உங்களுக்கு உடனே தூக்கமே வராது. ஓ, நாம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கேன். விசாரிக்கிறது கூட ஒருத்தர் 2 பேரும் கரெக்டுங்க. 10 பேர் விசாரிக்கும் போது நீங்க பொருத்தம் கூட பாத்தீங்கன்னா, உங்க பொண்ணுக்கு பொருத்தம் பார்த்துருக்கீங்கன்னா, அது புதுசா ஒருத்தங்க நல்லா படிச்சிருக்கலாம், பிஹெச்டி கூட வேற லைன்ல பண்ணிருக்கலாம், ஜோசி அப்படியே அடிஷனலா படிச்சிருக்கலாம். அனுபவ ஜோதிடர்களை பாருங்க, அவங்க பார்த்துட்டு சனிங்க எடுத்து போடுங்க அப்படிமா. சனினா லக்னத்தை பொறுத்து அமையும், அது என்ன சாரத்தில் இருக்கு, இத்தனாம் திசை வருதுன்னு கணக்கு இருக்கு. அதெல்லாம் தெரியாம சொல்லி குழப்பி விட்டுருவாங்க. இந்த மாதிரி நாட்கள்ல தான் அப்படி. அதுவும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாண மண்டபம் எல்லாம் புக் பண்ணி மண்டபத்துக்கெல்லாம் போய் எல்லாம் செலவு பண்ணி ஜவுளியெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு பொருத்தமாக ஒரு ஜோசியிட்டு போவாங்க. அதெல்லாம் கூடாது. எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் பின்வாங்குதல் இழுக்கு. முடிவெடுத்தாச்சுன்னா அவ்வளவுதான். ஆனா முடிவெடுக்க வரைக்கும் நல்லா விசாரிச்சு, ஒருத்தருக்கு 10 பேர் போய் பாருங்க அப்படின்னா, 10 பேர் பார்க்கும்போது 9 பேர் நல்லா சொல்லி ஒருத்தர் மோசம்னு சொன்னா முடிவெடுத்துருங்கன்னு சொல்றேன். ஆனா பெரும்பாலும் அனுபவ ஜோதிடர்கள் கரெக்டா சொல்லுவாங்க. ஆரம்ப ஜோதிடர்கள் படிச்சு வர்றவங்க அவ்வளவு கரெக்டா சொல்ல மாட்டாங்கிறது தெரிஞ்சுக்குங்க. அது என்ன சொல்றதுன்னா, ஏட்டு சுரைக்காய் கூட்டு குதவாதுன்னு சொல்ற மாதிரி. நீங்க தன்வந்திரியை கும்பிடுங்க, பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க.